ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைடேவோட டே ரொட்டீன் வீடியோ தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூவாடைக்காரிக்கு சாமி கும்பிடுவோம். கூழ் ஊற்றுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையே இருக்கும். ஈவினிங்க்கு மேலே கோவிலுக்கு போயிட்டு பொங்க வச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கூழுக்கான கெவுரு மாவு கரைச்சி வைப்போம். ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையில் இன்றைக்கின்னு பார்த்து குட்டி பையன் ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டான். சுரேஷ் சீக்கிரம் ஆஃபீஸ் கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. அந்த டைம்லேயே குட்டி பையனும் எழுந்திரிச்சிட்டான். நானும் இன்றைக்கி அவனும் சீக்கிரமாகவே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபி போட்டுவிட்டேன். எனக்கு அவனுக்கும் பூஸ்ட்டும் கலந்துக்கிட்டு சைட் பை சைடாக இன்றைக்கி உளுந்து வடையும் ஜவ்வரிசி பாயாசமும் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ரெண்டுத்தையுமே நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு அதையும் ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சு செய்யும்போது கொஞ்சம் ஜவ்வரிசி இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊற வச்சுக்கிட்டேன். லன்ச் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 7 o'clockலாம் லன்ச் வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் மதியானம் சாப்பாடு வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் கோவிலுக்கு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பவும் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதனால் மீல் பிளானை கொஞ்சம் சிம்பிளாகவும் அதே மாதிரி வடை பாயசத்தோடு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆடி மாதம் வந்துட்டாலே எங்கள் வீட்டில் அடிக்கடி வடை பாயசத்தோட சாப்பாடு இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இன்றைக்கும் வடை பாயசத்தோட சாப்பாடு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான்வெஜ் மெனூஸும் நிறையா இருக்கும். ஏன்னா ஆடி அமாவாசைக்கு சாமி கும்பிடுறது, அதுக்கப்புறமா கூழ் ஊற்றும் போதும் நான்வெஜ் இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ அடுத்தடுத்து அந்த மாதிரியான சமையலும் இருக்கும். அதனால் அடிக்கடி பெருசாக சமைக்கிற மாதிரியான வீடியோஸாகவே தான் இருக்கும். டே ரொட்டீன் வீடியோஸ் போடும்போது வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவும் முடியல. ஸோ இதெல்லாமே தான் ஆட் பண்ணி உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு தான் சாம்பார் ரெடி பண்ண போகிறேன். ஸோ டைமை கொஞ்சம் சேவ் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு சைட் பை சைடு உருளைக்கிழங்கையும் பருப்போடு சேர்த்து வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். இதிலே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்து குக்கரில் மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டாச்சு. இதெல்லாமே ரெடி ஆகிறதுக்குள்ளே அரிசியும் கழுவி வச்சுக்கிட்டா சாதமும் ஒரு பக்கம் வெந்துருமேன்னு சொல்லிட்டு அதுக்கும் வேக வைக்கிறதுக்கு அரிசி கழுவிட்டு அதையும் தண்ணி ஊற்றி அடுப்பில் பற்ற வச்சாச்சு. இன்றைக்கி புடலங்காய் கூட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதுக்கும் காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு காய் கட் பண்ணிட்டு இருந்தேன். புடலங்காய் கூட்டில் என்ன பருப்பு போட்டு செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் புடலங்காய் கூட்டு கடலைப்பருப்பு போட்டு எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ இருக்கும். இந்த மாதிரி செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். வேணும்னா நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வெங்காயம், தக்காளி, பச்சைப்பருப்பு, அதுக்கப்புறமா தேவையான காய் எல்லாத்தையுமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் குட்டி பையன் பொம்மையை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே விளையாடிட்டு இருந்தான். இந்த பெரிய டெடி பேர் நான் எடுத்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இத்தனை நாளாக பீரோக்கு மேலே தான் இருந்தது. அன்றைக்கி பாத்திரம் எடுக்கும்போது இதை பார்த்துட்டு ஐயா வேணும்னு சொல்லிட்டு ஒரே அட்டகாசம். தாடானா தரவும் மாட்டேன்னுட்டான். அவனையும் சைட் பை சைடு விளையாட விட்டுட்டு அப்புறம் பூஜை ரூமில் காலையில் கோலம் போடும்போது பூஜை ரூமில் கோலம் போட முடியல. ஏன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது பாதியில் விட்டுட்டு கோலம் போடுற மாதிரி இருந்தது. சரி, அதனால் இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு குட்டியும் அங்கே விளையாடிட்டு தானே இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் பூஜை ரூமில் எல்லாம் ஃபுல்லாக கோலம் போட்டுட்டேன். மாவு கோலம் போடுறது இப்போ ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அந்த லுக் வைஸும் பார்க்க அழகாக இருக்குது. 2 நாள் ஆனாலுமே கலையாமல் இருக்கிறதுனால அடிக்கடி இனிமேல் கோலம் போடலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எல்லாமும் காலியாகிடுச்சு. இதுக்கப்புறம் மழை வந்துடும். ஸோ அதனால் ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல. அப்பப்போ வேணுன்றதை மட்டும் இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நேற்று கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பூஜை பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு படுக்கிறதுக்கே மணி 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அப்போயும் சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் தேய்க்க வேண்டியது இருந்தது. சரி, காலையில் தேய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் படுத்தாச்சு.
ஆனால் அதுக்கப்புறம் தூக்கமே வரவே இல்லை. அது மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டே இருந்தது. ஏன்னா காலையில் பாத்திரம் இருந்ததுன்னா நம்மளால் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 1:30 மணிக்கு மேலே திருப்பி எழுந்திரிச்சிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு இருந்தேன். பாத்திரம் உருட்டுற சத்தத்தை கேட்டு சுரேஷும் எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க இந்த நேரத்தில் அப்படின்னு. இல்லைப்பா பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டா காலையில் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தேய்ச்சி வச்சுட்டு இருந்தேன்ட்டு. இல்லை எலி தான் திருப்பி வந்து தொல்லை பண்ணுதோன்னு நினச்சிட்டு பயந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எங்கே திருப்பி பரண மேலே ஏற விட்டுருவோணும்னு சொல்லிட்டு அவருக்கு பயம். அப்புறம் பூஜை பாத்திரத்துக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூஜை ரூமில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது பார்க்கும்போதே பூஜை ரூம் அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம சாமி கும்பிட்றதோட அழகே வந்து இந்த பூஜை ரூமை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான். அப்புறம் கையோட பூஜை ரூமில் சாமிக்கு எல்லாத்துக்குமே பூவெல்லாமே வச்சு எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சைடில் ஒரு ஸ்டாண்டு இருக்கும், அங்கேயும் கொஞ்சம் சாமி படம்லாம் வச்சுருப்பேன். ஸோ அங்கேயும் சாமிக்கு வந்து பூவெல்லாமே வச்சு விட்டுட்டேன். பூவாடைக்காரிக்கு சாமி கும்பிட்றது வந்து சில வீட்டில் வழக்கம் இருக்கும், சில வீட்டில் இருக்காது. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது. அம்மா வந்து வருஷத்தில் ஒரு நாள் வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். அதுக்கப்புறம் வந்துன்னா கோவிலில் ஏதாவது விசேஷம் இல்லை தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் கோவிலுக்கு போவோம். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இதெல்லாமே பண்ணுறதெல்லாம் பார்த்தாங்கன்னா எங்கள் வீட்டில் யாருமே நம்பவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் சைட் பை சைட் சாதம் எல்லாமே வடிஞ்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் வடித்து விட்டுட்டு பொடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்காக தேங்காயும் பச்சை மிளகா சோம்பு இதெல்லாத்தையுமே அரைச்சிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சிட்டு கூட்டில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாமே தாளிச்சிட்டு கொட்டிட்டு கிளறினீங்கன்னா கூட்டும் சூப்பராக ரெடி ஆகிடும். இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு முருங்கைக்காவெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு அதிலேயே மிளகாத்தூள் உப்பு புளி தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தாளிச்சிட்டு முருங்காய் மட்டும் கொட்டி கிளறி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சாம்பாரும் ரெடி ஆகிடும். குயிக்காக செய்யும்போது இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் பிளான் பண்ணிக்குவேன். உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி சூடு இருக்காதுன்னு சொல்லிட்டு தைரியத்தில் தோல் உரிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து உரிச்சிட்டு இருந்தேன். பார்த்தா செம்ம சூடு, கையெல்லாம் நல்லா சூடு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாரும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் பாலும் ஒரு பக்கம் வந்து ஜவ்வரிசியும் வேக வச்சுக்கிட்டேன். வடை அரைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே உளுந்து ஊறிட்டு இருந்ததில் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம மிக்சியில் தானே உளுந்துலாம் அரைக்க போகிறேன். ஸோ அதனால் மிக்சியோட மோட்டரும் ரொம்ப சூடாகாது, தண்ணியை எதுவும் ஊற்றி அரைக்க வேண்டிய வேலை இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எண்ணெய் காலி ஆகிடுச்சு. சார் அதனால் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். சார் அந்த பேக்கெட்டில் இருந்த கவர்லேயே வடை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வடை போட்டிருந்தேன். பட் வடை வரவே இல்லை. சரி எதுக்கு நம்ம புதுசாக ரிஸ்கெல்லாம் எடுப்பானேன்னு சொல்லிட்டு எப்பயுமே போல் கையிலேயே வடை ரெடி பண்ணிக்கிட்டு இதுக்கு முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்த மாதிரியே பண்ணியிருக்கலாம். எதுக்கு இதை வேற கிழிச்சு அதை வேற ஒரு 5 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அடிக்கடி ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதே நம்மளோட வேலையாக இருக்கும். வடையோட ரெசிபி வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக செய்யும்போது உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிறேன். வடையெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையோட அந்த சூடு எண்ணெயிலேயே அப்பளத்தையும் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். சமையல் வேலை எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா தான் பூஜை ரூமில் வந்து மணக்கட்டையில் வந்து எங்கள் மாமியார் வீட்டு சைடில் செய்வாங்க. இந்த மாதிரி வழக்கம்தான். பூவாடைக்காரி சாமி கும்பிட்ற இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்காது. எங்கள் மாமியார் வீட்டு சைடில் மட்டும்தான் இருக்குது. இது கூட எப்படி செய்வாங்க அப்படின்னா, வீட்டில் வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகாமல் இறந்துருப்பாங்கள்ல பொம்பளை பசங்க, அவங்கள வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி நினச்சி சாமி கும்பிட்றது தான் இந்த வழக்கம். இந்த சாரீ தான் வாங்கியிருந்தேன். 300 ருபீஸ் தான் இந்த சாரீ. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அம்மாவும் அப்போ தான் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வாழை இலை கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு அவங்கள வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மாவை பார்த்த உடனே ஐயா செம்ம ஜாலியாகிட்டு அவங்க கூட விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் பூஜை ரூமில் அந்த புடவையெல்லாம் வச்சுட்டு வாங்கிட்டு அந்த ப்ளவுஸ் பீட்டும் இதுலேயே வச்சுக்கிட்டு வளையல் மணி பூவு அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு எல்லாத்தையுமே அவங்க முன்னாடி வச்சுட்டு
அதுக்கப்புறம் சமைச்சு வச்சுருந்த என்ன சாப்பாடு செஞ்சுருந்தோமோ அது எல்லாத்தையுமே இதில் அரேஞ்ச் பண்ணிடணும். இன்றைக்கான லஞ்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், மெதுவடை, அதுக்கப்புறம் பொடலங்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பாயசம் இதெல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க விளக்கேற்றுறதுக்குள்ளேன்னு பார்த்தோம், பட் வரலை. ஸோ அதனால் நானே விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. குட்டி பையன் எப்பயுமே போல் அவரோட டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டார். பெல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வாசல் எல்லாத்தையுமே கற்பூரம் எல்லாம் ஏற்றிட்டு சாமிக்கு ஃபுல்லாக காமிச்சிட்டு இருந்தோம். இலையில இருந்த சாப்பாடையும் நானே சாப்பிட்டுக்கிட்டேன். அம்மாவுக்கு கொஞ்சம் வடை பாயசம், அப்புறம் கொஞ்சம் காய் எல்லாமே தான் கொடுத்து அனுப்பிட்டு அம்மா சாப்பாடு செஞ்சுட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் குட்டி பையன் பாயசம்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தான். ஒரு 4 மணிக்கு மேலே தான் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். குட்டி தூங்கிட்டு இருந்ததுனால 5 மணிக்கு மேலே தான் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். இப்போல்லாம் ஐயா வெளியே கிளம்பணுன்னா தூங்கி எழுந்திரிச்ச உடனே செம்ம ஜாலியாக ரெடி ஆகிடுறாரு. முன்னாடிலாம் நல்லா அழுவான். அவனை வச்சுட்டு எப்பட்றா கிளம்புறதுன்னு யோசனையாகவே இருக்கும். டைம் பார்த்துட்டே கிளம்பிட்டு இருந்தேன். ஏன்னா ஈவினிங்க்கு மேலே மழை வர மாதிரியான சிம்டம்ஸே இருந்தது. நல்ல வேளை பொங்க வச்சுட்டு வர வரைக்குமே மழை எதுவும் பெய்யல. இந்த கோவிலில் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. அம்மா வீடு பக்கத்தில் இருக்குது, நடந்து வர டிஸ்டன்ஸில் தான். இந்த கோவிலில் தான் எங்களுக்கு நிச்சயதார்த்தமும் ஆகிடுச்சு. அதனால் இன்னமும் இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷல். அம்மா வீடு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோவிலில் வந்து எப்பவுமே 4வது வாரம் தான் கூழ் ஊற்றுவாங்க. அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் விசேஷமும் இருந்தது. நம்ம வீட்டில் 3வது வாரமே ஊற்றிடுவோம். அமாவாசை வந்ததுனால தான் இந்த வாட்டி 4வது வாரம் கூழ் ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அரிசி போடும்போது அம்மா வீட்டுக்கு போயிட்டார். சரி வெல்லம் போடுறதுக்காச்சும் போடுவான்னு பார்த்தா பால் போடுற மாதிரி போட்டுட்டு அப்புறம் அவங்க அக்கா வந்து பிரசாதம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்துகிட்டு வந்து தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தான். அவரும் சமத்து புள்ளியாக உட்காந்து அவ கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அங்கே பாட்டு சத்தம் எல்லாம் கேட்டு அப்போ தான் கரகம் வந்திருந்தது. அந்த சத்தம் எல்லாம் கேட்ட உடனே ஐயா செம்ம ஜாலியாகிட்டு ஒரே ஆட்டம் ஆடிட்டு இருந்தான். பொங்கல் ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் மாவிளக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவனும் கூட நானும் சேர்ந்து டான்ஸ் ஆட சொல்லி ஒரே தொல்லை பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அவனும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் நைனிகா கூட சேர்ந்துக்கிட்டு. அப்புறம் பொங்கல்லாம் ரெடி ஆனவுடனே சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாமி முன்னாடி வச்சு விளக்கேற்றிக்கிட்டேன். ஏன்னா மழை வர மாதிரி இருந்ததுனால. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா செஞ்சிருந்த பிரசாதம் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு ராகி மாவையும் கையோடு கரைச்சி வச்சுக்கிட்டேன் நாளைக்கு கூழ் காய்ச்சறதுக்காக. நைட்டு டின்னர் சமைக்க வேண்டிய வேலையும் இல்லை. நான் காலையில் செஞ்சது எல்லாமே அப்படியே இருந்ததுனால இன்றைக்கான வீடியோ இதுதான். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.